பொதுவா வந்து இப்ப சினிமால படம் நடிக்கிறவங்க இல்ல பிக் பாஸ்க்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் படங்களுக்குள்ள போனவங்க பிஸியா இருக்கிறவங்க வந்து சோசியல் மீடியா அவங்களுடைய பேஜஸ் அப்டேட்டை வந்து வேற யார்கிட்டயாவது கொடுத்து வச்சு தம்பி நீ இதை ஒருக்கா பாத்துக்கோ அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. அதை வெக்க வச்சு பண்றவங்களும் இருக்காங்க. பிஆர் வேற இது வேற, சரிங்களா? பிஆர் அப்படின்றது அதை தொழிலா வச்சு அதுக்கான சம்பளம் வந்து பண்றவங்க. பட் இவங்க வந்து என்ன அப்படின்னா, நம்மளால இந்த சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ண முடியலன்னா வைஃப் கிட்டேயோ இல்ல நம்ம கூட இருக்கிற தம்பி, ஒன்ன விட்ட தம்பி, இல்ல தெரிஞ்ச ஒரு பையன், ஒரு நம்பிக்கையான பையன் வேலை இல்லாம இருக்கான், இல்ல அவனுக்கு ஒரு பார்ட் டைம் ஒரு ஜாப் பண்ணி தேவைப்படுது, சரி அப்ப நீ வந்து இப்ப இந்த அப்டேட்டை வந்து போடு, நான் சொல்ற கடிதம் மாதிரி இப்படி போடு அப்படின்னு வந்து அந்த வேலைக்கு வந்து ஆட்களை வைக்கிறது வழக்கம். அப்படி வந்து ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியால ஆரி அர்ஜுனன் அவர்கள் வந்து முத்துக்குமரன் அவர்களுக்காகவே இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல பாக்குறாங்க. முத்துக்குமரனோட நடத்தையும் தெளிவும், அவர் வந்து இந்த ஷோக்கு கொடுக்கிற மரியாதை, அந்த பிளாட்ஃபார்முக்கு கொடுக்கிற மரியாதையை பற்றி பல இடங்கள்ல புகழ்ந்து சொன்னார் தனிப்பட்ட ரீதியில் அப்படின்னு அந்த கூட இருந்து பார்த்த நபர் வந்து சில பிரைவேட் குரூப்ல வந்து சொல்லியிருக்காரு. அது என்னால பார்க்க முடிஞ்சது. பல சகோதரிகள் அனுப்பியிருந்தாங்க. சந்தோஷம். இதுதான் நம்ம நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைக்கிற பரிசு. மக்களால் ஒரு டைம் கொண்டாடப்பட்ட நபர்களே ஒரு நபருக்காக ஒரு ஷோ வந்து பாக்குறாங்கன்னா அங்க நிற்கிறார் முத்துக்குமரன், முத்தா ஜொலிக்கிறார் முத்துவின் உண்மை. அந்த தகவல்களோட இந்த வீடியோல நம்ம ஆரம்பிக்க போற விடயம், நான் முத்துக்குமரன் அவர்களை வியந்து பார்த்தேன். யாரிடம் அவர் பேசிக் கொண்டிருந்தாருன்னா தர்ஷிகாவுக்கு அவர் வந்து பண்ண அட்வைஸ் ஒண்ணு, அது ஒரு விடயம். இன்னொரு ரெண்டாவது விடயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவோட நட்பு, போலி நட்பை பத்தி கவின் சாண்டி பேச்சஸ். பிக் பாஸ் தமிழ்ல வந்து நட்புக்கு முதல் உதாரணம் அப்படின்னா கவின் அண்ட் சாண்டி தான். இப்ப நினைச்சா கூட அந்த பிக் பாஸ் தமிழுக்கு அந்த மெமரி வந்து அப்படியே போகுது. ஸோ அப்போ அவங்களுக்கு ஃபேன் பேசஸ் வந்து இந்த சௌந்தர்யாவோட போலி நட்பை வந்து கிழிச்சறிஞ்சிருந்தாங்க. ஏமா இப்படி ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி. சரி, அது என்ன விடயம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்தது தர்ஷிகா அப்புறம் அன்ஷிதா அவர்கள் இந்த சௌந்தர்யா பத்தி சொன்னதுல என்ன தவறு, சரிங்களா? ஆக்சுவலா அந்த விடயம் வந்து சௌந்தர்யாவுக்கும் அப்புறம் சிவாஜியோட பேரன் பணக்காரி சௌந்தர்யாவுக்கும் சிவாஜியோட பேரன் சிவகுமார் நாப்பட்டிசம் ப்ராடக்ட் அவங்களுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதியை கிரியேட் பண்றதுக்காக தான் பிக் பாஸ் வந்து வேற லெவல்ல மண்டையை கசக்கி ஒரு இதை வந்து பண்ணாரு. ஆனா மக்கள் வந்து உண்மையா தானேப்பா தர்ஷிகா சொல்லியிருக்காங்க, உண்மையா தானேப்பா அன்ஷிதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் உண்மையான மக்கள், பெயிட் பிஆர் டீம் இல்ல, உண்மையான மக்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அது என்ன விடயம் அப்படின்னு இந்த 3 விடயங்களையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முத்துக்குமரன் அவர்கள் அப்புறம் தர்ஷிகா அவர்களுடைய கான்வர்சேஷன். வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே முத்துக்குமரன் அவர்களை பிடிக்காது, சரியா? எப்படா முத்துவை வெளியில அனுப்பலாம், முத்துவோட முதுகுல குத்தலாம் என்று காத்திருக்கார்கள். அது முத்துக்குமரனுக்கும் தெரியும். வளத்துக்கும் வெளியில இருந்து பாக்குற எங்களுக்கு யார் யாரு என்னென்ன திட்டத்தோட பண்றாங்க, யார் யாரு முத்துக்குமரனை பத்தி என்ன எண்ணத்தோட இருக்காங்க அப்படின்னு வெளியில இருக்கிற எங்களால டிவியை பார்த்து கணிக்க முடியாததை கூட முத்துக்குமரன் அவர்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் நுண்ணிப்பா கணித்து வச்சிருக்காரு. அதனாலதான் ஒட்டுமொத்த மக்களுமே, பிக் பாஸ் ரசிக்கிற மக்களுமே முத்துவை வியந்து பாக்குறாங்க. எங்க சார் இருந்தீங்க எவ்வளவு காலம் அப்படின்ற மாதிரி பல தயாரிப்பாளர்களே முத்துக்காக வெயிட் பண்றாங்க. பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும் சம்பவம் எப்படி இருக்கு அப்படின்னு. சரி, அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு முக்கியமான விடயம் மக்களே, அவருடைய வீடியோக்கள் இப்ப யூடியூப்ல அதிகமா பார்க்க முடியுது. அவர் சாப்பாட்டு வீடியோக்கள் அதெல்லாம், சாப்பாடு சாப்பிட்றது வேற, ஆனா ஒருத்தங்க சாப்பிட்றத பார்க்கையில ஒரு பாசிட்டிவிட்டி வரும் பாருங்க. அவர் சாப்பாட்டுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், கடவுளுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், முக்கியமா அம்மாக்கு அவர் கொடுக்குற மரியாதையா இருக்கட்டும், அவர் வெளியிலையும் இப்படிதான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளையும் இப்படிதான். ஹி இஸ் த ரியல் மேன். சரி, ஓகே. அப்படி இருக்கக்குள்ள தர்ஷிகா அவர்களோட அவர் வந்து சொன்ன விடயம், தர்ஷிகா வன்மத்துல தான் இருக்காங்க முத்து மேல, சரியா? எப்பயுமே கடைசியில வார மாணவனுக்கோ அல்லது நடுவில் வார மாணவனுக்கோ முதலாவது எப்பயுமே வந்து கொண்டிருக்கிற மாணவன் மீது பொறாமை இருக்கிறதா, அதெல்லாம் கடந்துதான் நம்ம வந்திருக்கோம். அப்படிதான் இங்க. அப்ப முத்துக்குமரன் அவர்கள் தர்ஷிகாவுக்கு பண்ண அட்வைஸ், தர்ஷிகா வந்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் வந்து இப்படி இருக்கீங்க, ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி. அப்ப முத்து அழகா சொன்னாரு, பொதுவா பிக் பாஸ்ல நமக்கு ஒரு கால் வருது, விஜய் டிவில இருந்து இல்ல தமிழ் பிக் பாஸ் டீம்ல இருந்து கால் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றபடியா 40-45 பக்கம், 40 பக்கம் நினைக்கிறேன் இருக்கிற அக்ரிமெண்ட், அதுல ரூல்ஸ் இருக்கும். 40 பக்கத்துக்கு ரூல்ஸ் போடுறானா அவன் என்ன வேலை இல்லாம போடுறானா, ஏன் இல்ல வந்து அழகுக்கு போடுறானா, அவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் அப்படி என்பதான். அப்ப நம்ம அந்த ரூல்ஸுக்கு மரியாதை கொடுத்தா தான் அந்த ஷோ நமக்கு மரியாதை தரும். நம்ம வாழ்க்கையில ரூல்ஸை கடைபிடிச்சோம்னாலே நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே வராது. உதாரணத்துக்கு நம்ம ரோட்ல நடந்து போறோம், இல்ல சைக்கிள்ல போறோம், மோட்டார் பைக்ல போறோம், கார்ல போறோம், விலை உயர்ந்த வாகனங்களோ விலை குறைந்த வாகனங்களோ, ஆனா நம்ம ரூல்ஸை மீறினோம்னா யாருக்கு டேமேஜ்? நமக்கு தான் டேமேஜ். நமக்கும் டேமேஜ், நம்மளோட வாகனத்துக்கும் டேமேஜ்,
வேற நபர்களுக்கு டேமேஜ். அதே மாதிரி தான் பிக் பாஸை மதிக்காம ரூல்ஸை மதிக்காம இருந்தா ஃபர்ஸ்ட் நமக்கு டேமேஜ், ரெண்டாவது வந்து இந்த ஷோக்கு டேமேஜ், நம்ம அதுக்குள்ள இருந்தோம்னா, மூணாவது நமக்கு சப்போர்ட் பண்ற மக்களுக்கு டேமேஜ். சரியா? அப்ப முத்து அழகா அந்த ஷோக்கு கொடுக்குற மரியாதை அதை வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் என்ன புத்தகத்தை எப்பயுமே கைக்குள்ள வச்சுக்கணும்னு தெரியலனா, பட் நான் வந்து இந்த ரூல்ஸோட இருக்கேன், அது வந்து பாய்ஸ் டீமுக்கு அது வந்து பிடிச்சிருக்கு, என்ன அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே நேரத்தில் அவங்க என்ன குத்திக்கொண்டு தான் இருக்காங்க, எப்பப்ப குத்த முடியுமோ குத்தி கொண்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நான் ரூல்ஸை ஃபாலோ பண்றபடியே அது எகெயின்ஸ்டா இருக்கு. பட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண விதம் சிறப்பா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விட அவருடைய ஞாபக சக்தி, ஆனந்தி சொன்னபடியும் எப்பயோ சொன்னபடியத்தையெல்லாம் இப்ப அவர் சொல்றது தர்ஷிகாவே வியக்க வச்சது. யார் சாமி இவர் அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் தமிழ்ல முத்துக்குமரனை போல இப்படி ஒரு திறமையான போட்டியாளரை நான் இதுக்கு முதல் பார்க்கல, இனிமேல் பார்ப்பனா அப்படி என்பது சந்தேகம் தான். முத்து அப்படி அந்த ஒரு காட்சி, தர்ஷிகா அண்ட் முத்து அவர்களுடைய கான்வர்சேஷன், அந்த ஒரு காட்சியே முத்துவோட நல்லெண்ணத்தை காமிக்குது. இவ்வளத்துக்கு முத்துக்கு தெரியும் தர்ஷிகா அவர்களும் தன் மீது வன்மத்திலாம் இருக்காங்கன்னு. ஆனா முத்துக்குமரன் இது ஒரு போட்டியா பாக்குறாரு, ஒரு கேம் ஷோவா பாக்குறாரு. அதுதான் அவருடைய அந்த குணம். சரியா? அதெல்லாம் பிறப்புல இருக்கணும், வளப்புல இருக்கணும். முத்து வேற மாதிரிமா. சரிங்களா? சோ இது முத்து அண்ட் தர்ஷிகா அந்த ஒரு கான்வர்சேஷனே. முத்து அவர்கள் மட்டும்தான் இந்த பிக் பாஸ் தமிழ் டைட்டிலுக்கு தகுதியானவர் அப்படி என்பதை எல்லா ரீதியிலும் காமித்திருக்கு. சரிங்களா? ஓகே. அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சௌந்தர்யாவோட போலி நட்புக்கு ஷாண்டி கவின் ஃபேன் பேஜஸ் போட்ட குறும்படம். நீங்க பாத்தீங்கன்னா சௌந்தர்யா யாருக்காவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையா ஃப்ரெண்டா இருந்திருக்காங்களா? எக்கச்சக்கமான கேவலமான விடயங்கள் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 2 வீக் வந்து ஜாக்லினோட இந்த அம்மா வந்து இருந்தாங்க. அப்படியே அந்த கல்யாணம் பார்க்க அந்த காலத்துல கல்யாணம் பார்க்க போவைக்குள்ள குடிந்த தலை நிமிராம பெண்கள் அப்படியே இருப்பாங்களாம். 6-7 மாசத்துக்கு அப்புறம் வேலையை காமிப்பாங்களாம். எங்கட பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க. எங்கட ஃபேமிலியிலேயும் நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துருக்கேன், கதைகள்ல கேட்டிருக்கேன். சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் வீக் அப்படி இருப்பாங்க, 2வது வீக் வேற மாதிரி இருப்பாங்க. அப்பெல்லாம் ஜாக்லினோட தான் ஒன்னாலாம் சாப்பிட்டு இருப்பாங்க. 3வது வீக் ஜாக்லின் ஒரு பரம விரோதி மாதிரி தரக்குறைவா வந்து பேசினாங்க. ஜெஃப்ரியை வளைச்சாங்க, ஜெஃப்ரி கிட்ட ஜாக்லினை பத்தி ஊதி வச்சாங்க, கேர்ள்ஸ் டீமை பத்தி தரக்குறைவா பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியை வந்து ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்றவங்க கூட இருக்கக்குள்ள அவங்களோட குறைகளை வந்து சொல்லணும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது. ஆனா எப்ப சான்ஸ் கிடைக்கும் உன போட்டு தள்ளலாம்ன்ற மாதிரி அந்த ஓரஸ் பெர்ஃபார்மருக்கு ஜெஃப்ரியை வந்து சொன்னாங்க. இப்ப ராயன் கூட சுத்தி கொண்டு வந்தவங்க இன்னைக்கு ராயனை வந்து ஓரஸ் பெர்ஃபார்மர் நீ இன்னும் கேமே வந்து ஆரம்பிக்கல அப்படின்றாங்க. உண்மையான ஃப்ரெண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யாரும் பார்க்காத அளவு நம்மளுடைய குறைகளை சொல்லி திருத்த வைக்கிறதா. நீங்க பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரிக்கு ஃபர்ஸ்ட் அட்வைஸ் வந்து பண்ணியிருப்பாரு. கேப்டன் பதவிக்கு அவங்க போட்டி போட போறாங்க அப்படின்னு அவர் வந்து சில விடயங்களை சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் டீமுக்கு பவர் போவைக்குள்ள முத்து அவர்கள் வந்து அவங்க கொடுத்த தண்டனையை பண்ணுவாரு. ஏன்னா பவர் என்றது விளையாட்டு இல்லைன்றதை காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமும் அவங்க திருந்தல என்னன்னா அந்த பட்சை வந்து பறிப்பாரு. சரியா? சோ இதுதான் ஒரு நட்பு அப்படி என்பது எப்படி நம்மளை வழிநடத்துவதுன்றது. முத்து அதற்கு சிறந்த உதாரணம், சௌந்தர்யா தவறான உதாரணம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷிகா அன்ஷிதா அவர்கள் இந்த சௌந்தர்யா பற்றி சொன்னபடியும் கண்டிப்பா சௌந்தர்யா சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறது அது உண்மையிலேயே சௌந்தர்யாவுக்கு சொன்னாங்களா சோகமாருக்கு சொன்னாங்களான்னு எபிசோட் பார்த்தோன்னா இல்ல லைவ் பார்த்தோன்னா தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவுக்கு சோத்துல உப்பு தேவை. ஏன்னா அந்த உப்பு ரோசம் அதிகமா இருந்திருந்தா அட்லீஸ்ட் இந்த ஷோக்காவது உண்மையா இருந்திருப்பாங்க. பிஆர் டீம்ல நம்பி வந்துடாம தன்னுடைய திறமைக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த ஷோல சௌந்தர்யா எதுவுமே பண்ணல. தர்ஷிகா அன்ஷிதா பண்ண அளவுக்கு ஒரு 10% கூட சௌந்தர்யா பண்ணவில்லை. பல குடும்பங்களோட நாம் பேசுற வரைக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் சரி தர்ஷிகாவுக்கும் சரி நல்ல பேர் தான் இருக்கு. முக்கியமா அன்ஷிதா அவர்களுக்கு தரமான பேர் குடும்ப மக்களிடம் வந்து இருக்கு. பெய்ட் பிஆர்களை பத்தி நாம் பேசல. குடும்ப மக்கள் அன்ஷிதாவை நல்ல மாதிரி தான் பாக்குறாங்க, அன்ஷிதாவை புரிஞ்சு கொண்டிருக்காங்க. அதே நேரத்துல சௌந்தர்யா பண்ண டாஸ்கை விட முதல் 4 வாரத்துல தர்ஷிகா அதிகமா பண்ணிட்டாங்க. அந்த 4 வாரம் கூட தர்ஷிகாவுக்கு பெட்டரா இருக்கு. சௌந்தர்யா விட தர்ஷிகா ஏன் பெட்டர் அப்படி என்பது. சரிங்களா? சோ இது வந்து இந்த வீடியோல நான் பேச வந்த விடயங்களை பேசிருங்க. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. எப்ப தகுதி இல்லாத நபர்கள் ஒரு ஷோலையோ அல்லது ஒரு பதவியிலோ இருக்காங்களோ அந்த இடம் உருப்படாது. இந்த சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேரும் எப்ப வெளியில போறாங்களோ அப்பதான் இந்த ஷோவை வந்து ஒரு பாசிட்டிவிட்டியா மாறும். எனக்கு தெரிஞ்ச எக்கச்சக்கமா செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. கூடி இப்ப அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல. கடவுள் அனுப்புற மாதிரி ஏதாவது வழி பண்ணாருன்னா நல்லா இருக்கும். சரியா? நன்றி.